மெமரீஸ் நான் உங்கள் சாரா. இது உங்கள் சேனல் டேபரி ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோனாவோட சிந்து பைரவி தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்ன சாராக்கா சாரி கேட்குறேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், லாஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோவில் ஒரு சின்ன பிளெண்டர் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ எபிசோட் 7ஓட பார்ட் வந்து அப்படியே பாதி லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ண வீடியோவில் ஏதோ பிளெண்டராக மாட்டிக்கிச்சு. ஸோ ரெண்டும் மிக்ஸ் ஆகி டோல் வாய்ஸ் ஆகிடுச்சு. யாருமே என்கிட்ட சொல்லவும் இல்லை. இப்போ ரீசெண்டாக நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு எடுக்கும்போது தான் பார்க்குறேன், ப்ரீவியஸாக ரெக்கார்ட் பண்ணதில் 2 வாய்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் இந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? இன்கேஸ் ஏதாவது வீடியோவில் கிளாரிட்டி ஆர் இந்த மாதிரி ஏதாவது டுவல் வாய்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கேட்குறவங்க எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்கடா. நான் அப்போ அட் அ டைம் நான் எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா அதை திருப்பி டிலீட் பண்ணிவிட்டு போடுறது யூடியூப்பில் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே சிந்து பைரவி தேடி ஸ்கூலுக்கு வந்திருப்பா. பார்த்தா நம்ம பயோ கிளாஸ்லேயும் இல்லை. எங்கே போயிட்டா? ஜங்குக்கு இங்கே தான் வந்தான்னு சொன்னார். இவன் இங்கே தான் போயிருப்பான்னு தெரியலையே. என்ன சிந்து, பைரவி தேவையா? ஆமாம், அவள் கேன்டீனில் இருக்கா. ஓ அப்படியா? ஓகே, நான் பார்த்துக்கிறேன். சிந்து, என்ன இல்லை, எப்போது நீங்கள் ஒன்றா தானே வருவீங்க, இன்றைக்கே தனியாக? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லை. அவள் ஏதோ லைப்ரரியில் ரெஃபரன்ஸ்க்கு புக் வேணும்னு சொன்னான். ஸோ அதுக்காக வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? சரி, நீ போ. பைரவி ஏன்ட்டு நடந்துக்கிறா? அப்படி நடந்துக்கிறவளே இல்லையே. லைப்ரரி போகணுன்னா கூட ஒன் டே முன்னாடி எனக்கு ரிமைண்ட் பண்ணுவா. ஆனால் எனக்கு எதுவுமே சொல்லலை. என்னதான் ஆச்சு அவளுக்கு? ஒரு வேளை அப்செட்டாக இருக்காளோ? போய் பார்ப்போம். பைரவி, இங்கே என்ன பண்ணுற? அது ஒன்றும் இல்லை, காலையில் டிஃபன் சாப்பிடல, அதான். சரி, என்னை கூப்பிட்டுக்கலாம்ல, நீ ஏன் தனியாக வந்த? எப்போவும் சேர்ந்து தானே வருவோம். இல்லை சிந்து, அது ஒன்றும் இல்லை. நான் லைப்ரரியில் ரெஃபரன்ஸ்க்கு புக் எடுக்க வந்தேன். போய் சொல்லாத, எப்போவுமே நம்ம சேர்ந்து தான் வருவோம். லைப்ரரிக்கு கூட நீ போகணுன்னா ஒன் டே முன்னாடி எனக்கு மெசேஜ் பண்ணுவல்ல, ஏன் பண்ணல? அது சிந்து, அது வந்து என்ன? ஒன்றும் இல்லை. ரம்யா, ஒரு நிமிஷம். சாரி சிந்து, ரம்யா கிட்ட ஃபிசிக்ஸ் புக்கு ரெக்கார்ட் புக் கேட்டிருந்தேன். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ கிளாஸுக்கு போ, அப்புறம் பார்க்கலாம். என்னாச்சு இதுக்கு? ஏன் இப்படி பண்ணுற? என்ன எதுக்கு அவாய்ட் பண்ணணும்? இல்லை, அவாய்ட் பண்ணல. பயோ அப்படி பண்ண மாட்டான். என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து இங்கே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கா. சரி, கிளாஸுக்கு வந்தாலும் சரியாயிடுவான்ற மாதிரி. ஸோ கிளாஸுக்கு போனால் அங்கேயும் பைரவி தனியாக தான் உட்காந்துருக்கா. பைரவி, இங்கே வா, நம்ம இங்கே உட்காரலாம். இல்லை சிந்து, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐ மீன், ஏதோ சாப்பிட்டது செட் ஆகலன்ட்டு நினைக்கிறேன். இங்கே இருந்தால் கொஞ்சம் வென்டிலேஷனும் இருக்குது அண்ட் காற்றும் வரும். நான் இன்றைக்கி இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அப்படியே போயிருப்பா. ஸோ அன்றைக்கி டேவும் இப்படியே தான் போயிருக்கோம். ஓகே, நாளைக்கு தான் சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவும் இதை பற்றியும் கண்டுக்கல. சரி, வீட்டுக்கு போக டைம் ஆச்சு. பைரவி எங்க? பைரவி வீட்டுக்கு வரல? அது இப்போ நான் வரேன். எங்கே போகிற? அது கிளாஸ் மேம் கூப்பிட்டாங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி, நான் வெயிட் பண்ணவா? இல்லை வேணாம் சிந்து, எனக்காக நீ வெயிட் பண்ணாத. நீ வீட்டுக்கு போ, நான் வர லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன்.
இப்போ நான் ஆனுவல் டே ஸ்பீச்சுக்கு மேம் கிட்ட கேட்டிருக்கேன். அதை எழுதி வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், நீ தனியாக வரணும்ல. இல்லை பரவாயில்ல, அவ்வளோ லேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் லேட் ஆனால் நான் அண்ணாவுக்கு கால் பண்ணிக்கிறேன். நீ போ, ஆண்டி உன்னை வீட்டில் தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சின்ன கூட இருக்க பைரவி இப்போ தனியாகவே சுற்ற ஆரம்பிச்சிட்டா. ஒரு நாள் 2 நாள் சரியாகும்னு பார்த்தா 1 வீக் சிந்துவும் பைரவியும் சரியாக பேசிக்கவே இல்லை. ஸோ கிளாஸில் இதுவே ஒரு காசிப்பாக மாறிடுச்சு. என்னாச்சு பையனுக்கு என்னன்னு தெரியல. எப்போவும் சண்டையை போட்டுக்காதவங்களுக்குள்ள சண்டை ஏதாவது வந்துருச்சா என்ன தெரியல. எப்போவும் ஒன்றா இருக்கிற பைரவி இப்போ பார்த்தா எப்போவுமே பேக் பெஞ்சில் போய் உட்கார்றா. எப்போவுமே அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் உட்காருவாங்க. நாம் சீட் கேட்டால் கூட கொடுக்க மாட்டா. ஆனால் என்னாச்சு 2 பேருக்கும் அதுதான் எனக்கும் தெரியல. சரி விடு, அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆமாம் கரெக்ட். சரி. எனக்கு பயக்கிட்ட கேட்டே ஆகணும். என்னை எதுக்கு அவாய்ட் பண்ணுறேன்னு. பயம் இல்லை. சொல்லு சிந்து, நான் உங்ககிட்ட பேசணும். சிந்து அப்புறமா பேசலாமா? நான் ஹோம்ஒர்க் பண்ணணும். பைரவி நடிக்காத, நீ எல்லாம் பண்ணிடுறேன்னு எனக்கு தெரியும். இல்லை மேக்ஸ் ஹோம்ஒர்க் பார், அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுற? அவாய்ட் பண்ணுறேண்ணா அப்படிலாம் இல்லையே சிந்து. நடிக்காத பையோ, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நானும் 1 வீக்காக நோட் பண்ணுறேன். ஸ்கூலுக்கு போனால் எனக்கு முன்னாடி போயிடுற, வீட்டுக்கு வரும்போது என்னை விட லேட் ஆகிற. ஈவன் எப்போவுமே நம்ம சேர்ந்து தான் படிப்போம். இப்போது படிக்க கூட எனக்கு கூப்பிட மாட்டேங்கிற. ஈவன் என் வீட்டுக்கு கூட வர மாட்டேங்கிறல்ல. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஐயோ அப்படிலாம் இல்லை சிந்து. அப்புறம் ஏன் இப்படி பண்ணுற? நீ பண்ணுறது எனக்கு இவ்வளோ ஹர்ட் ஆகுது தெரியுமா? சாரி சிந்து, உன்னை ஹர்ட் பண்ணணும்னு இல்லை. ஐ நீட் சம் டைம். எனக்கு டைம் வேணும். ப்ளீஸ் கொஞ்சம் என்னை தனியாக விட்டுறியா? என்கிட்ட சொல்லலாம்ல. இல்லை சிந்து, நான் இப்போ யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி இல்லை. நான் தனியாகவே இருக்கேனே, அதான் ஏன்னு கேட்குறேன். இவ்வளோ நாள் என் கூட தானே இருந்த, இப்போ என்ன தனியாக? நீ ஹர்ட் ஆனால் கூட என்கிட்ட தானே ஷேர் பண்ணுவேன். எனக்கு தெரியும், என் அண்ணாவால் தானே, அவன் மேலே தானே கோவம். என்னையே அவாய்ட் பண்ணுற. இல்லை சிந்து, எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை. ஈவன் உன் அண்ணா மேலே கோவப்படுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை. ஐம் a third person for him. So, not a problem. வருவேன் இல்லை. கடைசியாக கேட்குறேன், என்கிட்ட அதே மாதிரி பேச மாட்டியா அப்படின்னு கேட்கா. பைரவியால் சிந்துவை ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்னா சிந்து எந்த தப்புமே பண்ணல. ஆனால் பைரவி அவாய்ட் பண்ணுறது அவளுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எங்கே சிந்து அவ கூட இருந்தா அவள் லைஃப்பும் பைரவி மாதிரியே தனியாகிடுமோன்னு பைரவிக்கு ஒரு பயம்தான். ஸோ கரெக்டாக அங்கே தயங்கும் வந்திருப்பான். பைரவி, சிந்து நான் போகிறேன். நெல்லு, உங்ககிட்ட நான் பேசணும். சிந்து எதுவும் பேசலை, எல்லாமே பேசியாச்சு. வேணாம், நான் யார்கிட்ட பேசல. உங்ககிட்ட தானே சொல்கிறேன். நெல்லுன்னு எங்கே போகிற? நான் பேசணும். இப்போ பாருங்கள், எதுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? நான் யார் உங்களுக்கு? முதல்ல கையை விடுங்க. இது கிளாஸ் ரூம். உங்கள் ரவுடி சொன்னால் காமெண்ட்டுக்கு வெளியே வச்சுக்கோங்க, இங்கே வேண்டாம். பைரவி நில்லு.
முடியாதுன்னு சொல்கிறேன்ல, இப்போ நிற்க புரியலையா? முடியாது, என் கையை விடுங்க, நான் போகணும், இல்லைன்னா நான் பிரின்ஸிபல் கிட்ட சொல்லிடுவேன். நானும் சொல்லிகிட்டே இருக்கேன், அப்படியே திரும்பாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தயா ஃபர்ஸ்ட் டைம் பைரவி கன்னத்தில் பலார்னு ஒரு அறை. பைரவி அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு டியரி ஐஸோடு அப்படியே நிற்கிறா. ஸோ சிந்து இதெல்லாம் பார்த்துட்டு, டேய் என்னடா பண்ணுற, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு, ஆல்ரெடி உன்னால் ஹர்ட் ஆகிட்டா, இப்போது திருப்பியும் உன்கிட்ட பேசல, வாய் மூடு, எல்லாம் உன்னால் தான், நீ தான் ஓட்ட வாய் மாதிரி டென்ஷனில் சொன்னதை அவகிட்ட சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவியை தான் தேடி இருப்பான். ஆனால் அங்கே பைரவி இல்லை. இவன் எங்கே போனா, பைரவி அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா. ஸோ பைரவி அப்படி அழுதுகிட்டே ஸ்கூல்லேருந்து அப்போவே கிளம்பி போயிருப்பா. ஸோ இந்த நியூஸ் நம்ம ஜங்குக்கும் போகுது. சீனியர் எவன்டா அது தூங்க விடாமல், என்னடா சீனியர் அது வந்து என்ன, அது உங்கள் தங்கச்சி அழுதுட்டு ஸ்கூல்லேருந்து வெளியே போகிறாங்க. என்னது, அழுதுட்டு வெளியே போகிறாளா, என்னடா சொல்கிற? அப்படி தான் நினைக்கிறேன் சீனியர், என்னன்னு தெரியல, பேக் எடுத்துகிட்டு சீக்கிரமாக வெளியே போகிறாங்க, ஏதோ அழுதுட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அழுதுட்டு போகிறாளா, என்னாச்சு, இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பானோ, இவன் மட்டும் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏற்கனவே இவனால தான் என் தங்கச்சி இப்படி இருக்கா, இவனை திருப்பி ஏதாவது பண்ணியிருக்கட்டும், அப்புறம் இவனுக்கு. ஜங்குக்கா எங்கடா போகிற, தங்கச்சியை காணும்டா, தேடணும், என்னடா சொல்கிற? ஸ்கூல்லேருந்து போனதா இப்போ தான் அவள் கிளாஸ் போன ஒருத்தி சொல்லிட்டு போகிறா. மேபி டிஸ்டர்ப்டாக இருக்கனால வீட்டுக்கு கூட போயிருப்பா, நான் போய் பார்க்குறேன். சரி, நானும் வரவா? இல்லைடா, இங்கே நான் போய் பார்க்குறேன். சரி போ. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப வேகமாக வராரு. ஜங்குக், என்னாச்சு சிந்து, பைரவிங்க, அது வந்து என்ன, ஏதாவது பிரச்சனையா? தெரியும், இவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான். இவனா? ஜங்குக் ப்ளீஸ், அது அண்ணா எதுவுமே பண்ணல, அது என்னன்னு தெரியல, 1 வீக்காக பயம் என்கிட்ட பேசுகிறதே இல்லை, அதான் அவகிட்ட என்னை எதுக்கு அவாய்ட் பண்ணுறேன்னு கேட்டுட்ருந்தேன். ஆனால் அவள் எதுவும் சொல்லாமல் என்கிட்ட கோச்சிக்கிட்டு பேக் அடிச்சுட்டு போயிட்டா. சரி, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, வீட்டுக்கு தான் போயிருப்பா, நான் போய் பார்க்குறேன். ஒன்றும் ஆகாது, நீ ரிலாக்ஸ்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பைரவியை தேட போயிட்டு ஈவினிங் ஆகுது. ஸ்டில் பைரவி வரவே இல்லை. எங்கே தான்மா போனா? அண்ணன் உன்னை பார்க்கவே இருக்க மாட்டேன்னு தெரியும்ல, அவனுக்காக அண்ணனை விட்டு போகலான்னு. சச்சா, அப்பெல்லாம் தங்கச்சி பண்ண மாட்டா, எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக சிந்து, ஜங்கா, பைரவி இல்லை சிந்து, இன்னும் வரலையா? நான் வேணா அவங்க கூட வரலாமா? இல்லை, இதை லேட் ஆகிடுச்சு, நீ வீட்டில் இரு, நான் பார்த்துக்குறேன். இல்லை, எனக்கும் டென்ஷனாக இருக்குது, அதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, என்னால் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியல, என்னால் தான் நான் பைரவி இப்படி பண்ணா, ப்ளீஸ் என்னையும் கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தேட போயிடுறாங்க. ஸோ அதே மாதிரி தயாவும் இங்கே தேடிட்டு இருக்கா. சாரி பைரவி, நான் எதுவுமே வேணும்னு பண்ணல, ஆக்சுவலி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அது ஏதோ கோவத்தில் தான் அவனுக்கு பிடிக்கலன்னு சொன்னேன்,
அதுக்காக இப்படிலாம் பண்ணாத ப்ளீஸ். என் தங்கச்சி பாவம். அவளையும் நீ ஹர்ட் பண்ணுற. தப்பு பண்ணது நான் தான். ஃபஸ்ட்டு ஜங்குக்கு ஹர்ட் பண்ணேன். இப்போது உன்னையும் ஹர்ட் பண்ணிட்டேன்ல. சாரிடி. ப்ளீஸ் நீ என்கிட்ட பேச வேணாம். ஆனால் எப்போவும் நீ என்னை பார்க்கும்போது சிரிப்பல்ல, அந்த சிரிப்பு எனக்கு வேணும். அது மட்டும் கூட வேறு எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் தேடிட்டு போகிறான். ஸோ அங்கே ஒரு பார்க்கில் பயம் அப்படியே ஒரு பெஞ்சில் உட்காந்து அழுதுட்ருக்கா. அது பயம் தானே, பயம் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தயம் பார்த்துட்ருக்கா. தேங்க் காட் நல்ல வேலை அவளுக்கு ஒன்றும் ஆகலை. சரி ஃபஸ்ட்டு தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஒரு நிமிஷம் ஜங்கா. ஓகே. ஹலோ சிந்து, பக்கத்தில் யாராவது இருக்காங்களா? ஆமாம். சரி நான் சொல்கிறத மட்டும் கீழே ரிப்ளை பண்ணாத. என்ன? அது பயோக்கு ஒன்றும் இல்லை, அவள் பக்கத்தில் தான் இருக்கா. நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ டென்ஷன் ஆகாத. அப்புறம் ஜங்கு கிட்ட சொல்லிவிடு. சரி. யார் சிந்து? அது என் ஃப்ரெண்டு தான். அது பயோ அவள் வீட்டில் தான் இருக்காளாம். இன்றைக்கி அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு வரேன்னு சொன்னான். என்னது? அப்புறம் என்னன்னு தெரியல, கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன், ஸ்டே பண்ண வேணான்னு முடிவு பண்ணியிருப்பா போல். அதான் நைட்டுக்கு வந்துடுவான்னு சொன்னாங்க. ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ டக்குன்னு ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு பர்சன் வந்து அப்படியே ஜங்குக்கு மோதிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு போயிட்டு அப்படியே சிந்து வேடிக்க, சிந்து அப்படியே வெளில போயிருப்பா. இங்கே ஜங்குக்கா அப்படியே கரெக்டாக சிந்துவை போய் கேட்ச் பண்ணிட்டாரு. இப்போ எக்ஸாக்டாக சிந்துவோட ஹிப்பில் தான் ஜங்குக்கோட கை இருக்குது. ஸோ அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் 2 பேருக்கும் ஒரே ஐ கான்டெக்ட்டு தான். கண்ணாலே பேசிக்கிறாங்க. எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு தெரியல. அப்படியே ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ சிந்துக்கா இங்கே ஒரே பட்டர்ஃப்ளைஸ் தான். ஏன்னா 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. ஸோ வெளில போகும்போது ஜங்குக்கு பிடிச்சிருப்பான். ஸோ அப்படி பிடிக்கும்போது 2 பேரும் கொஞ்ச நேரத்தில் ஐ கான்டெக்ட் அப்படியே போய் ரொம்ப க்ளோஸாக கிட்டத்தட்ட கிஸ் பண்ணுற லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஆப்போசிட்டில் 2 வயசான அங்கிள்ஸ் போகிறாங்க. பிள்ளைங்கள பாரு பப்ளிக் பிளேஸில் என்ன பண்ணுதுங்கன்னு. என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு தான் 2 பேரும் ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அப்படியே அந்த ஐ கான்டெக்ட் பிரேக் ஆகுது. சிந்துக்கா ஒரு பக்கம் பட்டர்ஃப்ளைஸ் பறந்தாலும் இன்னொரு பக்கம் ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் பார்த்துட்டு, சொட்ட தலையா இப்போ தான் நீ வரணுமா? கொஞ்ச நேரம் அவன் கூட இருக்க விட மாட்டல, இப்போ தான் ஏதோ கிட்ட வந்தான், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா என் ஜங்கு கிட்டேருந்து எனக்கு ஒரு ஸ்வீட்டான கிஸ்ஸு கிடச்சிருக்கும். நாசமாக போகிறோம் நீ, என் கனவுல மண்ணெண்ணி போட்டல. சுட்ட மண்டையை ஒரு நாள் உடைக்கிறனா இல்லையான்னு பாரு, நீ மட்டும் என் ஏரியா பக்கமா அப்படின்ற மாதிரி சிந்து அப்படியே திட்டிட்டு அப்படியே பார்த்தா திருப்பி இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே கையை பார்த்துட்ருக்கா. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவள் கையையும் பார்த்துட்டு அப்படியே ஃபஸ்ட் டைம் ஷையாகி சார் சிரிக்கிறாரு. ஐயோ என்ன அப்படின்ட்டு அந்த அதாவது சிந்தோட ஹிப்பை வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சிருப்பார்ல, அந்த ஹேண்டையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. 2 பேராலையும் ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ அந்த பக்கம் திரும்பி சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அகெயின் நம்ம ஜங்குக் தான் அப்படியே அதாவது பெஞ்சில் அப்படியே உட்காந்துட்டு திருப்பியும் எந்திரிச்சு அப்படியே என்னன்னு தெரில நின்ன இடத்துல குதிச்சிட்ருக்கான். சிந்து பார்க்குறா, என்னாச்சு இவருக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு, கிண்ணிக்கோ இல்லாமல் என்னாச்சு இவருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே என்ன இருக்கும், எதுக்கு ஜங்குக்கு இப்படி குதிக்கிறான்
ஒரு வேளை ஏதாவது ஆயிருச்சோ? ஒரு வேளை பேண்ட்டுக்குள்ளே பூரா போயிடுச்சா? ரீடர்ஸ் சைலன்ஸ். சாரிங்க ரீடர். ஒரு வேளை ஜங்குக்கு அப்படி ஆயிருக்குமோ நாங்கள் நினச்சிட்டோம். ஹீரோன்னு பார்க்காம என்னை எவன்டா கலாய்க்கிறது? ஆத்தாடி, நம்ம மைண்ட் வாய்ஸை கேட்டு அங்கேருந்து அடிப்பான் போல இருக்கு. வாங்க வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடுவோம். அப்புறம் அண்ணன் திட்டிடுவார். என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு யோசிக்கும்போது ஜிக்கு அப்படியே இருந்துச்சு. அப்படியே அதாவது இப்போ வந்து சிந்துக்கு வந்து நம்ம ஜங்குக்கோட பேக் சைடு மட்டும்தான் வியூ ஆகும். ஸோ அந்த மாதிரி நின்றுட்டு ஒரு கையை வந்து பேக்கெட்டில் வச்சு ரப் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறான். என்ன ஆச்சு இவருக்கு? ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு? ஆனால் என்னவோ தெரியல, புதுசு புதுசாக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. அப்போ ஜங்குக் தான் சிந்து அது வந்து அப்படின்னு சொல்லும்போது என்ன அது உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நானும் உங்ககிட்ட அப்படின்னு 2 பேரும் ஒரே டைமில் சொல்ல வந்து தான் 2 பேருக்கும் ஐயோ என்னடா இது சொதப்புது அப்படின்ற மாதிரி 2 பேரும் திருப்பியும் அந்த ஆப்போசிட் சைடில் பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்களால முடியல. திருப்பியும் அது சிந்து உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. இல்லை நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, நீ முதல்ல சொல்லு, அப்புறமா நான் சொல்கிறேன். இல்லை நீங்களே சொல்லிடுங்களேன். அது அது வந்து சிந்து அது அது வந்து என்ன சொல்லுங்க, நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் என்ன என்கிட்ட லவ்வையாக சொல்ல போகிறீங்க? அதான் சொல்ல மாட்டீங்களே. என்னது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள். அது சிந்து, அது வந்து எனக்கு உன்னை பிடிக்கும். அது அப்புறம் என் தங்கச்சி கூட அது நான் உன்னை என்ன அது நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம சிந்து அப்படியே ஃபஸ்ட் டைம் ஸ்டாச்சு மாதிரி உறைஞ்சி போய் நிற்பா. என்ன சொன்னீங்க? லவ்வா? ஆமாம். என்னன்னு தெரியல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீ என் தங்கச்சியை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிற. என் தங்கச்சி கூட சொல்லுவா, உன் கூட இருக்கும்போது எங்கள் அம்மா கூட இருக்க மாதிரி இருக்கும்னு. அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சிக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால மட்டும் இல்லை, பர்சனலி எனக்குமே ஒன்று பிடிக்கும். அதான் லவ் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். உனக்கு ஓகேவா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீயும் லவ் பண்ணுறேன்னு தங்கச்சி என்கிட்ட சொல்லுச்சு. இப்போ மட்டும் நீ ஓகே சொன்னேன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா இங்கே நம்ம சிந்துக்கா அவளோட சீக்ஸு, நோஸு, லிப்ஸு எல்லாமே பிங்கிஷாக மாறிடுச்சு. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது. இன்னொரு பக்கம் பட்டர்ஃப்ளைஸ் தான். ஐயையோ, இது கனவா நிஜமான்னு தெரியாமல் அவள் அப்படியே ட்ரீம் வேர்ல்டில் பறந்துட்டுருக்கா. அப்படியே ஸ்டாச்சு ஆகிட்டு. சிந்து, ஏய் உன்கிட்ட தான் பேசியிருக்கேன் சிந்து. சொல்லுங்க ஜோங்கா. நான் பேசுனது கேட்டுச்சா? கேட்டுச்சு. எஸ்ஸா நோவான்னு சொல்லவே இல்லை. அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சிந்து அப்படியே கிட்ட போக நம்ம அண்ணன் தான் ரோமியோ ஆச்சு. அப்படியே கரெக்டாக கிட்ட போயிட்டு க்ளோஸ்அப்பில் போய் நிற்கிறான். என்ன பண்ண போகிறாரு? அச்சச்சோ, ஏன்னா இவ்வளோ கிட்ட வராரு. அவரோட ப்ரீத்தே. ஸோ நம்ம சிந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கெஸ் பண்ணுறதுக்குள்ள
டக்குன்னு ஜங்குக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ராங்கான லிப் லாக் பண்ணிடுறாரு. ஸோ அந்த லிப் லாக் ஒரு 2 மினிட்ஸ்க்கு போகுது. சிந்து கிஸ் பேக் பண்ணவே இல்ல. அந்த 2 மினிட்ஸ் அப்படியே அந்த கிஸ்லேயே தெரியுது ஜங்குக்கு எவ்வளோ லவ் பண்ணுறான்ட்டு. ஸோ ஆஃப்டர் 2 மினிட்ஸ் ப்ரீத் பண்ணுறதுக்காக கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அகெயின் திருப்பியும் கிஸ் பண்ணுறான். பட் திஸ் டைம் சிந்து கிஸ் பேக் பண்ண அந்த மூமெண்ட் அப்படியே அவ்வளோ ஸ்வீட்டாக போகுது. 2 பேரும் அவங்க லவ்வை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு 2 பேருக்கும் ரியாலிட்டி ஹிட் ஆகி சாரி சாரி சாரியா எதுக்கு? இல்லை அது ஒன்றும் இல்லை. சரி லேட்டாச்சு, போகலாமா? போகணுமா? இல்லை வீட்டில் தேடுவாங்க அதான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் பைக்கு ஸ்டார்ட் ஆகலை. ச்சே என்னாச்சு? இல்லை என்னன்னு தெரியல. திடீர்னு பைக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. அச்சோ இப்போ என்ன பண்ணுறது? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஜிவன்கிட்ட சொன்னால் அவன் எடுத்துகிட்டு வந்துடுவான். சரி ஆனால் நாம் இப்போ எப்படி போகிறது? வேறு வழி இல்லை, நடந்து போக முடியாது, ரொம்ப தூரம் வந்துட்டோம். பேசாமல் பஸ் ஏதாவது வந்தால் அதில் போயிடலாம்ல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ பஸ்ஸும் வந்துடுது. பார்த்தா அதில் செம்ம க்ரௌடு. ஸோ எப்படியோ தட்டு மாதிரி 2 பேரும் அப்படியே பஸ்லேயே ஏறிட்டாங்க. இங்கே பார்த்தா சிந்துவால் பிடிச்சிட்டு நிற்கக்கூட முடியல. ஏன்னா பஸ்ஸு கம்பியை கூட பிடிக்க முடியாத அளவுக்கு கூட்டம். அண்ட் எப்படின்னாலும் ரோடுனால் ஸ்பீட் பிரேக்கர் அதெல்லாம் இருக்கும்ல, அந்த டைம்லாம் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் மோதுறாங்க. ஸோ இதெல்லாம் ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம சிந்துக்கு முன்னாடி வந்து அதாவது சிந்துக்கு பேக் ஹக் பண்ணுற மாதிரி பின்னாடி எப்படியோ வந்து நின்றுட்டு அந்த க்ரௌடில் அந்த நம்ம சிந்துவை சேவ் பண்ணியிருப்பான். ஸோ சிந்துக்கு கம்பி வேறு எட்ட மாட்டேங்குது, அவளால் பிடிக்க கூட முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த பஸ்ஸில் மேலே கம்பி இருக்கும்ல அதை பிடிச்சிப்பாரு. ஆனால் சிந்துக்கு பேலன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜங்கு கையை பிடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அப்படியே கையை கிட்ட கொண்டு போயிட்டு, ஆனால் அவள் கையை வந்து முழுசாக பிடிக்கல. ஜஸ்ட் நம்ம ஜங்குக்கோட டிஷர்ட்டில் மட்டும் கை எப்படி பிடிக்கிற மாதிரி வச்சுருக்கா. ஸோ ஜங்குக்கு நல்லாவே தெரியுது சிந்து அவரோட கையை பிடிக்க தான் ட்ரை பண்ணுறான்ட்டு. ஸோ ஜங்குக்கும் அப்படியே சிந்துவோட கையை பிடிச்சி அவரோட கையோடு அப்படியே லாக் பண்ணிக்கிறாரு. ஸோ நம்ம சிந்துக்கா அப்படியே திரும்பி பார்த்தா ஒரே ப்ளஷிங் மூமெண்ட்டு தான். ஏற்கனவே தௌசண்ட்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ்னால் இப்போ இவ்வளோ க்ளோஸாக அவர் செஸ்ட்டில் சாஞ்சு அப்படியே நிற்கிற வியூவை பார்த்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸாக மாறிடுச்சு. அவள் சீக்ஸு இயர்ஸு எல்லாமே அவ்வளோ பிங்கிஷாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஜேகேக்கு அப்படியே இயர்ஸ்லாம் ஒரு பிங்கிஷ் கலராக மாறி அவர் வேறு ஷை ஆகிட்டு தான் இருக்கார். ஆனால் வெளியில் காட்டக்கூடாதுன்னு பார்க்குறாரு, ஆனால் அவராலே முடியல. ஸோ அவரும் தனக்குள்ளே சிரிச்சுட்டு இவங்க இப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம பைரவி அண்ட் தயாங் சைடு வந்தால் அப்படியே தயாங் பைரவி உட்காந்துருக்கா அதே பெஞ்சில் தான் போய் உட்காந்துருக்காரு. ஸோ இது எதுவுமே நம்ம பைரவிக்கு தெரியாது. பைரவி உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கா. என்னன்னு தெரியல, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு பிடிச்ச எல்லாருமே என்னை விட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு அப்பா அம்மா, இப்போ தயாங், அடுத்தது யார் போகிறானே தெரியல. அவன் ஏன் என்னை பிடிக்கலன்னு சொன்னான்? அவனுக்கு என்ன பிடிக்கல. இந்த மாதிரி ஒரு அன்லக்கி கேர்ளை யாருக்கு பிடிக்கும்? அதான் அவன் போயிட்டான். அப்புறம் ஏன் டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம்
என்னை அப்படியே திங்குற மாதிரி பார்த்தா நானும் என்ன மாதிரி அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே இல்லை. தினமும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தான். இதில் இவனுக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வேறு ஒரு கேடு. இவனுக்காக கஷ்டப்பட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்லாம் ரெடி பண்ணது நான். ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டான். ஆனால் என்னால் அப்படி அவனை பார்க்காம கூட இருக்க முடியல. இப்போ கூட எனக்கு அவன் மேலே கோவம் இருக்குது. ஆனால் நான் தான் அவனை லவ் பண்ணுறேனே, என்ன பண்ணுறது? லவ் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் லவ். நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? ஏன் இந்த டியூப்லைட்டுக்கு என்னை பற்றி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது? மரமண்டை என் அண்ணன்கிட்ட இருக்க பேஸ்கெட் பால் வாங்கி அப்படியே அவன் மண்டையில் நங்குன்னு போடணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைரவி சொல்லிகிட்ருக்க தயாவுக்கு சிரிப்பு வருது. ஏன்னா அவள் அழுதுட்டுருக்கதே தாண்டி அதுலேயும் அவள் லவ் பண்ணுறாங்கிறது தயாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே சிரிக்கிறான். என்னது யாரும் சிரிக்கிற மாதிரி இருக்குன்னு டர்ன் பண்ணி பார்த்தா நம்ம தயாங் தான். ஸோ அப்படியே பைரவி அப்படியே எழுந்திரிச்சிட்டு அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணுறா. ஸோ கரெக்டாக தயாங் வந்துட்டு கையை பிடிச்சிருப்பான். எதுக்கு என் கையை பிடிக்கிறீங்க? என் கையை விடுங்க, நான் போகணும். நடிக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல, நீங்கள் கிளம்புங்க, நான் வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். சொன்ன கேட்க மாட்டேன். அதான் உங்களுக்கு பிடிக்கலல்ல, அப்புறம் நான் எப்படி போனால் உங்களுக்கு என்ன வந்துச்சு? போங்க, என்ன நான் பார்த்துக்கிறேன். பிடிக்கலன்னு சொல்லிட்டு யாரும் என்கிட்ட அக்கறைப்பட வேணாம். நான் ஒன்றும் என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பைரவி திருப்பியும் போக ட்ரை பண்ணுவாள். ஸோ அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே லிப்லாக்கு அவ்வளோ கோவம் அவனுக்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பதறி இருப்பான் பைவை காணுன்ட்டு. ஸோ அதே மாதிரி கோவம், அவன் மேலே இருக்க லவ் எல்லாமே சேர்ந்து அந்த கிஸ்ஸில் அப்படியே தெரியுது. ஸோ நம்ம பைரவியும் கிஸ் பேக் பண்ணுறா. ஏன்னா அவ்வளோ தயங்க லவ் பண்ணுறா. அவளுக்கு இருக்காத கோவம் தான் தயங்க தன்னை வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்றதுனால. யாராக இருந்தாலும் பிடிச்ச பர்சன் வேணான்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும்ல, அதுதான். ஸோ இங்கேயும் அந்த மூமெண்ட் அப்படியே ஸ்வீட்டாக போகுது. ஸோ இதோட இந்த எபிசோடை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேடா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் இதுலேயும் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? பாய்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய், see you.